ஹலோ ஹாய் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாண்டிச்சேரி ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். ஸோ இந்தியாவோட சவுத் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற ஒரு சின்ன சிட்டி. ஆனால் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், பாலிட்டிக்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆர்கிடெக்சர், ஃபுட், டூரிசம்னு எல்லாத்துலேயும் கம்பைன் பண்ணினா யூனிக் பிளேஸ் தான் பாண்டிச்சேரி இல்லை புதுச்சேரி. தமிழ்நாடால் சரௌண்ட் பண்ணப்பட்டு இருந்தாலும் புதுச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரியாக செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபங்க்ஷன் ஆகுது. இது நார்மல் டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லை, இந்தியாவோட கொலோனியல் ஹிஸ்ட்ரியோட லிவிங் எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம். பாண்டிச்சேரி ஹிஸ்ட்ரி பார்த்தா இது ரொம்ப ஏன்ஷியன்ட் கனெக்ஷன் வச்சுருக்கிற பிளேஸ். பர்டிகுலர்லி அரிக்கன்மேடுன்னு சொல்கிற இடம் அபவுட் 2000 இயர்ஸ் முன்னாடியே ரோமன் எம்பையரோட ட்ரேட் பண்ணின ஃபேமஸ் போர்ட் சிட்டியாக இருந்துச்சு. ஆர்கியாலஜிஸ்ட் அங்கே ரோமன் காயின்ஸ், கிளாஸ் ப்ளீட்ஸ், பாட்டரி, ஒயின் ஜார்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது என்ன காட்டுதுன்னா ஏன்ஷியன்ட் தமிழ் கிங்டம்ஸ்க்கு யூரோப் கூட ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் சோலாஸ், பல்லவாஸ், பாண்டியாஸ் மாதிரி சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே இருந்துச்சு. கோஸ்டல் ட்ரேட் நல்லா இருந்த ஏரியா, எக்கனாமிக்கலி முக்கியமான இடமாக இருந்துச்சு. 17th செஞ்சுரியில் யூரோப்பியன் பவர்ஸ் இந்தியாவில் ட்ரேட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச் எல்லாரும் கோஸ்டல் ஏரியாஸை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் புதுச்சேரியை ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணது ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். 1674 ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸர் ஃப்ரான்சிஸ் மார்டின் பாண்டிச்சேரிக்கு வந்து அஃபிஷியல் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அவர் தான் மாடர்ன் பாண்டிச்சேரியோட ஃபவுண்டர்னு சொல்லுவாங்க. அவர் பீரியடில் சிட்டி ப்ராப்பர் பிளானிங்கோட பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரி ஸ்மூத்தாக போகலை. பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் கிட்ட நிறைய வார்ஸ் நடந்துச்சு. பர்டிகுலர்லி கர்நாடிக் வார்ஸ் டைமில் பாண்டிச்சேரி முக்கியமான பேட்டில் ஃபீல்டாக மாறிடுச்சு. 1761 பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் சிட்டியை ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. நிறையா ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் லேட்டர் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் சிட்டியை ரீபில்ட் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கும் பார்க்குற ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் பில்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வச்சுருக்கு. ஃப்ரெஞ்ச் ரூல் டைமில் பாண்டிச்சேரி ஒரு மேஜர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ட்ரேடிங் சென்டராக இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் கல்ச்சர், எஜுகேஷன் சிஸ்டம், ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரீட் பிளானிங் எல்லாம் கிராஜுவலாக இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, பாண்டிச்சேரி ஸ்ட்ரீட்ஸ் கிரிட் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரைட் ரோட்ஸ், பேரலல் ஸ்ட்ரீட்ஸ், கலர் கோடட் பில்டிங்ஸ்னு யூரோப்பியன் டவுன் பிளானிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஒயிட் டவுன் ஏரியா மெயின்லி ஃப்ரெஞ்ச் அஃபீஷியல்ஸ் அண்ட் யூரோப்பியன் ஸ்டே பண்ண ஏரியா. தமிழ் குவார்ட்டரில் லோக்கல் தமிழ் பீப்புள் வாழ்ந்துருக்குறாங்க. இன்னும் இன்றைக்கி கூட ரூ டியூமன்ஸ், ரூ ரொமேனியன்ஸ், ரோலாண்ட், ரூ சஃப்ரியன்ஸ் மாதிரி ஃப்ரெஞ்ச் நேம் ஸ்ட்ரீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறானுங்க. பாண்டிச்சேரியில் வாக் பண்ணும்போது இந்தியாவும் யூரோப்பும் மிக்ஸான வைப் கிளியர்லி ஃபீல் ஆகும். இந்தியா 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கினப்போ கூட பாண்டிச்சேரி இமீடியட்டாக இந்தியா கிட்ட ஜாயின் ஆகலை. ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் தான் கண்டினியூ ஆகிடுச்சு. அப்போ லோக்கல் பீப்புள் மெர்ஜர் மூமெண்ட்னு ஒரு ஃப்ரீடம் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய ப்ரொட்டஸ்ட் அப்புறம் ஃபைனலி 1954 நவம்பர் 1 பாண்டிச்சேரியா இந்தியாவோட ஜாயின் ஆகிடுச்சு. அஃபிஷியல் லீகல் ட்ரான்ஸ்ஃபர் ஹவவர் 1962 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதான் பாண்டிச்சேரிக்கு இந்தியா ஹிஸ்ட்ரியில் ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இது இந்தியாவோட லாஸ்ட் யூரோப்பியன் கொலோனியல்ஸில் ஒன்று. கல்ச்சர் பற்றி பேசினா பாண்டிச்சேரி ஃபுல் பீஸ்ஃபுல் அண்டு ஆர்டிஸ்டிக் வைபாக இருக்கும். தமிழ் கல்ச்சரல் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃப்ரெஞ்ச் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் விசிபிளாக இருக்குது. கேவ்ஸ், கல்ச்சர், பேக்கரிஸ், சைக்கிளிங் ஸ்ட்ரீட்ஸ், ஆர்ட் கேலரிஸ், ஸ்ட்ரீட் மியூசிக் எல்லாம் சிட்டிக்கு காம் ஐடென்டிட்டி கொடுக்குது. பேஸ்டைல் டே செலிப்ரேஷன் பாண்டிச்சேரியில் இன்னும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃப்ரெஞ்ச் நேஷ்னல் டே பரேட் கூட நடக்கும். ஸ்பிரிச்சுவல் சைடில் பாண்டிச்சேரி வேர்ல்டு ஃபேமஸான ரீசன் ஸ்ரீ அரபிந்தோ ஆஷ்ரம். ஸ்ரீ அரபிந்தோ ஒரிஜினலி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் ஃபிலாசபர். பிரிட்டிஷ் ரூல் அகெயின்ஸ்ட் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவர். லேட்டர் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி டீப் ரிசர்ச் பண்ண பாண்டிச்சேரிக்கு வந்தார். 1910 ஸ்ரீ அரபிந்தோ பாண்டிச்சேரிக்கு செட்டில் ஆனார். அவர் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் அண்ட் மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் கிராஜுவலி வேர்ல்டு வைட் ஃபாலோவர்ஸை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சது. லேட்டர் ஃப்ரெஞ்ச் பார்ன் ஸ்பிரிச்சுவல் லீடர் மிரா அல்ஃபாசா த மதர்னு அழைக்கப்படுறவங்க ஸ்ரீ அரபிந்தோ கூட ஜாயின் பண்ணாங்க. 1926 அஃபிஷியலி ஸ்ரீ அரபிந்தோ ஆஷ்ரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் மெடிடேஷன், யோகா, இன்னர் பீஸ்க்காக இங்கே விசிட் பண்ணுறாங்க. ஆஷ்ரமில் சைலன்ஸ் அண்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அங்கே இருக்கிற சமாதி ஸ்ரீ அரபிந்தோ அண்டு த மதர் ரெஸ்டிங் பிளேஸ் டிவோட்டிஸ்க்கு சேக்ரட் பிளேஸாக பார்க்கப்படுது. ஆசிரம் இன்ஃப்ளூயன்ஸ்னால பாண்டிச்சேரிக்கு பீஸ்ஃபுல் சிட்டின்னு ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி கிரியேட் ஆகிடுச்சு. யோகா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிடேஷன், லைஃப் ஸ்டைல் இங்கே டூரிசமோட இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பாண்டிச்சேரி கிட்ட இருக்கிற ஆரோவில்லோ வேர்ல்டு ஃபேமஸ்
இன்டர்நேஷ்னல் டவுன்ஷிப். 1968ல் த மதர் எஸ்டாப்ளிஷ் பண்ணின இந்த பிளேஸ் ஹியூமனிட்டி யூனிட்டி பியாண்ட் ரிலீஜியன், நேஷ்னாலிட்டி அண்ட் பாலிட்டிக்ஸ்னு கான்செப்ட் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணது. அரோவில்ல டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருந்து வந்த பீப்புள் பீஸ்ஃபுல்லாக கம்யூனிட்டி லிவிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அங்கே சஸ்டைனபிலிட்டி, எக்கோ ஃப்ரெண்ட்லி லைஃப் ஸ்டைல், ஆர்கானிக் ஃபார்மிங், ரெனியூவபிள் எனர்ஜி மாதிரி கான்செப்ட்ஸ் ஹெவிலி ஃபாலோ பண்ணுறாங்க. அரோவிலோட மெயின் அட்ராக்ஷன் மாத்ரு மந்திர். கோல்டன் டோம் ஷேப்பில் பில்டிங் பண்ணியிருக்கிற இந்த மெடிடேஷன் சென்டர் சைலன்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணப்படுது. இன்சைட் ஒயிட் மார்பிள் மெடிடேஷன் ஹால் இருக்குது. அதை சோல் ஆஃப் அரவிலோன்னு சொல்கிறாங்க. அரவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இட் செல்ஃப் யூனிக். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து மண் கொண்டு வந்து ஃபவுண்டேஷனில் யூஸ் பண்ணாங்க. அது வேர்ல்டு யூனிட்டி சிம்பலைஸ் பண்ணுது. ஃபுட் கல்ச்சர் பார்த்தா பாண்டிச்சேரி செம்ம யூனிக். தமிழ் சீஃபுட் டிஷ்ஷஸும் ஃப்ரெஞ்ச் பேக்கரி கல்ச்சரும் மிக்ஸ் ஆகியிருக்கு. ஃப்ரெஷ் ஃபிஷ் கறி, ப்ரான் ஃப்ரை கூட பக்கத்தில் க்ரோசென்ட், பகுவேட், பாஸ்தா, கான்டினென்டல் டிஷ்ஷஸ் எல்லாம் கிடைக்கிது. அதனால் ஃபுட் லவர்ஸ்க்கு இது ஒரு பேரடைஸ். டூரிசம் சைடில் ப்ரொமனேட் பீச், செரினிட்டி பீச், பேரடைஸ் பீச் ரொம்ப ஃபேமஸ். சன்ரைஸ், சன்செட், பீச் வாக், சைக்கிளிங், கஃபேஸ், போட்டிங் எல்லாம் பாண்டிச்சேரி எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட் பண்ணுது. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அண்ட் பேக் வாட்டர் ஏரியாஸ் என்விரான்மெண்டல் இம்பார்ட்டன்ஸ் கூட வச்சுருக்கு. மேங்க்ரூவ் சுனாமி அண்ட் ஃப்ளட் டைமில் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் பேரியராக ஒர்க் பண்ணும். 2004 சுனாமி அப்புறம் மேங்க்ரூவ் எக்கோசிஸ்டமோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓவராலாக பார்த்தா பாண்டிச்சேரி ஒரு நார்மல் பீச் சிட்டி இல்லை. ஏன்ஷியன்ட் ரோமன் ட்ரேட் ஹிஸ்ட்ரி, ஃப்ரெஞ்ச் காலனைசேஷன், இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆர்கிடெக்சர், ஃபுட்டு, பீச்சஸ், பீஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல், இவ்வளோ ஐடென்டிட்டிஸ் எல்லாம் ஒரே சிட்டிக்குள்ளே கோஎக்ஸிஸ்ட் ஆகுது. ஒரு சிட்டி செஞ்சுரிஸ் ஓல்ட் ஹிஸ்ட்ரியும் மாடர்ன் டூரிசமும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் யூனிக் ஐடென்டிட்டி மெயின்டைன் பண்ணுதுன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி தான். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாண்டிச்சேரி போனால் இந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே நீங்கள் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். இட்ஸ் a unique city in India and Union Territory also. Thank you for watching the video. Bye. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.